EVKS இளங்கோவன் உடல்நலக் குறைவால் சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். தமிழ்நாட்டு அரசியலில் நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் கொண்ட ஒரு குடும்பத்தின் உறுப்பினராகவும் EVKS இளங்கோவன் இருந்து வருகிறார். பெரியாரின் அண்ணனான ஈவே கிருஷ்ணசாமியின் மகன் EVK சம்பத் தமிழ்நாட்டு அரசியலில் திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என தன்னுடைய அரசியல் பயணத்தை வெற்றிகரமாக தொடர்ந்தவர். அவருடைய மகனான EVKS இளங்கோவன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் மத்திய இணையமைச்சராகவும் பொறுப்பு வகித்தவர். தமிழ்நாடு 2021 சட்டமன்ற தேர்தலில் EVKS இளங்கோவனின் மகன் திருமகன் ஈவேரா ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்நிலையில் அவர் மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் அத்தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் தமிழ்நாட்டு அரசியலிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் அரசியலிலும் தவிர்க்க முடியாத ஒரு முகமாக இருந்து வந்த EVKS இளங்கோவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். நுரையீரல் தொற்று காரணமாக அவருக்கு தொடர்ந்து சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஒரு மாதமாகவே அவருடைய சிகிச்சைகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருந்தன. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் EVKS இளங்கோவனை மருத்துவமனையில் சந்தித்திருந்தார். இந்நிலையில் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திரு KS அழகிரி அவர்கள். சார் வணக்கம். EVKS இளங்கோவன் மறைந்திருக்கிறார், உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்யலாம். திரு EVKS இளங்கோவன் அவர்களுடைய மறைவு தமிழக காங்கிரசிற்கும் அகில இந்திய தேசிய இயக்கத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய தொகுதிக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். ஒரு மிக சிறந்த அரசியல் குடும்பத்தில் பிறந்தவர், அரசியலை நன்கு அறிந்தவர், சொல்ல வேண்டிய கருத்துக்களை சொல்ல வேண்டிய நேரத்தில் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர், நல்ல நகைச்சுவை உணர்வு மிக்கவர், பழகுவதற்கு மிகவும் இனியவர், ஒரு நல்ல நண்பர். அவரை இழந்து தேசிய இயக்கம் மிகவும் வருத்தப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய இடைத்தேர்தலில் மிகுந்த கடுமையான பணியை செய்தார்கள். அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆற்றிய பணி சொல்ல முடியாத பணி. இப்பொழுது அவர் மருத்துவமனையில் சேர்ந்திருந்த பொழுது கூட முதலமைச்சர் அவர்கள் சென்று பார்த்தார்கள். டெல்லியில் இருந்தும் எங்களுடைய தலைவர்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு விசாரித்தார்கள். எனவே எல்லா வகையிலும் சிறந்த பண்புகளும் உயர்ந்த குணங்களும் போராடும் திறனும் உடைய ஒரு நல்ல தலைவரை தமிழக காங்கிரஸ் இழந்திருக்கிறது, அவருடைய குடும்பம் இழந்திருக்கிறது. நானும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். தமிழ்நாடு காங்கிரசுக்கு EVKS இளங்கோவனுடைய பங்களிப்பு என்பது எத்தனை அளவுக்கு முக்கியமானது? மிக சிறந்த பங்களிப்பு. அவருடைய பங்களிப்பு என்பது எப்பொழுதெல்லாம் இயக்கத்தில் தொய்வு ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் இயக்கத்தை தூக்கி நிறுத்த வேண்டுமோ அவைகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர். நான் ஏற்கனவே சொன்னதை போல எந்த ஒரு கருத்தையும் சொல்ல வேண்டிய நேரத்தில் ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லக்கூடியவர். அந்த வகையில் இளம் தோழர்கள் மத்தியில் காங்கிரஸ் இயக்கத்தை கொண்டு சென்றவர்களில் அவர் முதன்மையானவர். அவருடைய பணி, அவருடைய பங்களிப்பு என்பது ஆற்றல் மிகுந்தது, அளவிடற்கரியது. எனவே அதை நாம் வெறும் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. இன்றைக்கு இருக்கிற ஏராளமான சிவாஜி ரசிகர் மன்றத்தினுடைய தோழர்கள் அவருக்கு வேண்டப்பட்டவர்கள், அவர் மீது அன்புடையவர்கள். எனவே அவருடைய பணி என்பது மிகுந்த சிறந்த பணி என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி திரு KS அழகிரி.